والصلاة والسلام على رسوله خاتم النبيين سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعظم أجرا. صدق الله العظيم. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால் ரமலானுடைய பெரும் பகுதி நம்மை விட்டும் விடைபெற்று கொண்டிருக்கிறது. பதினெட்டு நாட்களை கடந்திருக்கிறோம். எஞ்சிய நாட்களிலாவது இந்த ரமலானை முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரமலானிலே இரண்டு வகையான இபாதத்துகளை நாம் செய்கின்றோம். ஒன்று உடல் ரீதியான இபாதத்து, அது தொழுகை, நோன்பு போன்றவைகள். இதன் மூலம் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகுங்கள் வக்தரிபு, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு ஒரு வழியை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுதான் ஜக்காத்து போன்ற இபாதத்துகள் மூலமாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனிதன் செய்து அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை தேடிக்கொள்வது இபாதத்துகள் மூலமாக, அதுவும் தொழுகை, நோன்பு போன்ற இபாதத்துகள் மூலமாக. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே ஹுகூகுல் இபாத் என்கிற அடிப்படையிலே ஒரு நெருக்கத்தை, தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு வழிவகையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதுதான் ஜக்காத் என்பது. இந்த ஜக்காத்தை பற்றி ஒவ்வொரு வருடமும் நாம் சில விஷயங்களை, மசாயில்களை பேசுகிறோம். அது பலருக்கும் அந்த சந்தேகங்களை கிளப்புகிறது, கேள்விகள் கேட்கின்றார்கள். எனவே அது விஷயமாக ஒவ்வொரு வருடமும் இது நினைவூட்டப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எனவே ஜக்காத்தினுடைய ஒரு சில மசாலாக்களை சுருக்கமாக இங்கே நாம் கவனிப்போமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த தொழுகை, ஜக்காத்து, இந்த ரெண்டையும் சேர்த்தே சொல்லியிருக்கிறான். அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸக்காத்த என்ற இந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்து சொன்னது 25 இடங்களில் சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த தொழுகை, நோன்பு ரெண்டையும் இந்த வார்த்தை அல்லாமல் வேறு வார்த்தைகளில் சேர்த்து சொன்னதுங்கிறது 82 இடங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த 82 இடங்கள்லையும் இந்த ரெண்டு இபாதத்தையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லுவதற்கான காரணம், இந்த தொழுகை எப்படி முக்கியமோ அதே போல் ஜக்காத்தும் முக்கியம்தான். தொழுகை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அது உடல் ரீதியான இபாதத் என்கிற அடிப்படையிலே. இந்த ஜக்காத் என்பது பொருள் ரீதியான இபாதத்துகளிலெல்லாம் வைத்து மிக உயர்ந்த சிறந்த ஒரு இபாதத்து ஜக்காத்து. மற்ற தர்மங்களெல்லாம் அது 2ஆம் தரம் 3ஆம் தரம்தான்.
எல்லா பொருள் ரீதியான இபாதத்துகளிலும் வைத்து ஜக்காத்தை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை. அஸ்ஸகாத்து கந்தரத்துல் இஸ்லாம். ஒரு மனிதன் முஸ்லிமாக இருக்கின்றவன் ஈடேற்றம் பெறுவதற்காக வேண்டி அவன் பயன்படுத்துகிற பாலம், அவனுக்கு ஈடேற்றத்தை தருகின்ற, விடுதலையை தருகின்ற ஒரு பாலமாக ஜக்காத் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்கினதனுடைய காரணம் ஒரு ஹதீஸில் லியுத்தய்யிப பிஹி மா பக்கிய மின் அம்வாலிக்கும், உங்களுடைய எஞ்சி இருக்கக்கூடிய பொருள்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இதை கடமையாக்கினான். எஞ்சி இருக்கிற பொருள்கள் என்று சொன்னால் ஜக்காத்து கொடுத்ததற்கு பிறகு மீதமுள்ள பொருள்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் நோய் நொடிகள், பாதிப்புகள், இடர்கள் இவைகளை விட்டும் அது பாதுகாப்பு பெற வேண்டும், சலாமத்து பெற வேண்டும் என்றால் நீங்கள் முறையாக ஜக்காத்தை செலுத்திவிட வேண்டும். எனவே ஜக்காத்தை செலுத்துவது உங்களுடைய கடமை. அப்படி செய்ய தவறினால், இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அலுவலர்கள் வருவார்கள், வந்து பலவந்தமாக ஜக்காத்தை எடுத்து செல்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். ஹுத் மின் அம்வாலிஹிம். கேட்டு கெஞ்சிட்டெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, அது அவனுடைய பொருள் அல்ல. ஜக்காத் என்பது அவனுடைய பொருள் அல்ல, அவன் கையில் இருக்குது என்பது தான். ஆகையினால் நீ போய் அவனுடைய ஜக்காத்தை எடுத்துகிட்டு வந்துடு. கேட்டுப்பார், கொடுக்கலன்னு சொன்னால் எடுத்துகிட்டு வந்துடு. அப்போ ஹுத் என்ற ஒரு வார்த்தை, அதுக்கு விளக்கம் தருகிற போது முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், வசூலிப்பது என்பது ஒரு அர்த்தம், கேட்டு வாங்குவது என்பது ஒரு அர்த்தம். இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு மனிதன் தர மறுத்தால் அதிகாரிகள் பலவந்தமாக அதை எடுத்து வருவதற்கு இஸ்லாமிய அரசாங்கத்தில் இடம் இருக்கிறது என்பதை இந்த ஹுத் என்ற 2 எழுத்து காட்டுகிறது. அந்த அளவுக்கு அது நிர்பந்தமாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு ஃபர்லான ஒன்று. அதில் யாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது கிடையவே கிடையாது. ஏனென்றால் மிக சிறிய தொகையைத்தான், இதற்கு முன்னர் வாழ்ந்த சமூகத்தை விட ஒரு சிறிய தொகையைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். ஜக்காத் என்பது முற்காலத்திலேயே இருந்த ஒன்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு அல்லாஹ் ஜக்காத்தை கொண்டு உத்தரவிட்டார். அந்த காலத்திலேயே ஜக்காத் இருந்திருக்கிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜக்காத்தை கொண்டு ஏவுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ ஜக்காத் என்பது இருந்தது. அந்த ஜக்காத்தினுடைய அளவு நிர்ணயிக்கப்பட்டது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மக்காவினுடைய வாழ்க்கையில். அது அளவு நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அதை கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று அலுவலர்களின் மூலமாக வசூலிக்க தொடங்கியது மதீனாவுடைய வாழ்க்கையில். எனவே மதீனாவில் தான் ஜக்காத்து கடமையாச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு வகையில் அது சரிதான். அதை வசூலிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அதை கடமை என்று அறிவித்தது மதீனாவுடைய வாழ்க்கையில். ஆகையினால் மக்காவிலெல்லாம் இருக்கும்போது ஜக்காத் இல்லைன்ற அர்த்தம் அல்ல. தொடர்ந்து தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு கடமை. இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் இதுவும் ஒரு முக்கிய கடமை. சரி, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இதை கொடுக்க வேண்டும் என்று நம்மை வலியுறுத்தி சொல்லி, உங்களுக்கு அதை துதஹிருஹும், அந்த பொருள்களை சுத்தமாக்கிவிடும், வதுஸக்கீஹிம், அதற்கு வளர்ச்சியை கொடுக்கும். வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் வெளிரங்கமான சுத்தம், அந்தரங்கமான சுத்தம் ரெண்டையும் தரக்கூடிய ஒன்று இந்த ஜக்காத். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கஞ்சத்தனத்தை எடுத்துவிடும். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பேராசையை எடுத்துவிடும்.
ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அரக்கத்தன்மையை, இரக்கமில்லாத தன்மையை எடுத்து இரக்கத்தின் இருப்பிடமாக அவனை ஆக்கிவிடும். இந்த தன்மைகள் ஜக்காத்தில் உண்டு. ஜக்காத் என்பதற்கு வளர்ச்சி என்ற ஒரு பொருளும் உண்டு. அந்த பொருள் ஜக்காத்து கொடுத்து விட்டால் வளரத் தொடங்கும், இல்லையானால் அது குறையத் தொடங்கிவிடும். ஜக்காத்து கொடுக்கலன்னு சொன்னால் குறைஞ்சிரும். அது எப்படி குறைப்பானோ அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆகையினால இதிலே ஒரு தோஷம் இருக்கிறது, பொருள்களிலே ஒரு தோஷம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தா ஜக்காத் மாலிஹி ஃபகத் தஹப ஷர்ருஹு. யார் ஜக்காத் தன்னுடைய ஜக்காத்தினுடைய பொருளை அதா செய்து விடுகின்றார்களோ, நிறைவேற்றி விடுகிறார்களோ, அந்த பொருளுடைய தீங்கு அந்த பொருளை விட்டு நீங்கி போய்விடுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. அவர் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலை, சுத்திகரிப்பு வேலை. வாஷிங் மிஷினில் துணியை போட்டு சுத்திகரிப்பு செய்கிற மாதிரி கொல்லன் அடுப்பிலே வைத்து தங்கத்தையும் வெள்ளியையும் அதனுடைய அழுக்குகளை எடுத்து புடம் போட்டு எடுப்பதைப் போல பொருள்களுக்கான பாதுகாப்பையும் உறுதி செய்வதோடு பொருள்களுடைய பரிசுத்த தன்மையை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு கடமை இந்த ஜக்காத். எனவே இது விஷயத்தில் யாரின் மீது கடமையோ அவர்கள் எந்த விதமான சுணக்கமும் இல்லாமல் அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பெரியோர்களே, யாருக்கு இது கடமை? ஜக்காத் என்பது யாரிடத்தில் 612 கிராம் 0.37 கிராம், யாரிடத்திலே வெள்ளி அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட நகை அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட நாணயம், அதாவது திர்ஹம், இவைகள் இருக்கின்றனவோ அவர்களுடைய கடன் நீங்களாக, அத்தியாவசிய தேவைகள் நீங்களாக யாரிடத்திலே இந்த தொகையாகவோ அல்லது பொருளாகவோ யாரிடத்தில் இருக்குமோ அவர்களின் மீது ஜக்காத்து கடமையாகும். அத்தியாவசிய தேவைகள் நீங்களாக அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது வேணும். ஒரு கார் வேணும், அது அத்தியாவசிய தேவை. 5 காரு அத்தியாவசிய தேவை இல்லை அப்படின்னா அதை நீ ஜக்காத்தில் கொண்டு வந்துரு. உபயோகிக்கப்படுகிற பொருள்களுக்கெல்லாம் ஜக்காத் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் உபயோகத்திற்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் அதை உபயோகப் பொருள் என்று சொல்ல வேண்டுமே தவிர, பல கோடிக்கு பொருள்களை வாங்கி உபயோகப் பொருள் என்று அவன் காட்டினால் இது அல்லாஹ்வை ஏமாற்றுகிற வேலை. எனவே ஜக்காத்தினுடைய ஸ்டாக் எடுக்கிற போது அதையும் கொண்டு வந்து விட வேண்டும். நம்முடைய அத்தியாவசிய தேவையாக இருக்க வேண்டும். அத்தியாவசிய தேவைகள் நீங்களாக, கடன்கள் நீங்களாக. அந்த கடன் நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு கொடுப்பதற்காக வேண்டி வாக்களித்து வைத்திருக்கிற மகுர் தொகையாக இருந்தாலும் சரி. சில பேர் நான் 5 பவுனு அல்லது 3 பவுனு நான் மகுர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொக்கமாக கொடுக்காம தவணைன்னு எழுதி வச்சுருப்பாங்க. அது அவன் மேலே கடமை. அதுக்குள்ளே ஜக்காத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் ஒரு கடன் தான். அப்போ கடன்கள் நீங்களாக, அத்தியாவசிய தேவைகள் நீங்களாக யாரிடத்திலே இந்த தொகை இருக்குமோ அவர்கள் மீது ஜக்காத்து கடமை. 612 சுமார் 13 அளவுக்கு வருதுன்னு சொன்னால், இன்றைக்கி வெள்ளியினுடைய ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. சுமாரான அளவு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனிடத்திலே 1,78,000 ரூபாய், அது நாளைக்கு இன்றைக்கோ மாறவும் செய்யலாம். சுமார் 1,78,000 ரூபாய் ஒரு மனிதனிடத்திலே கிரயமாகவோ பொருளாகவோ அல்லது பேங்கிலே
சேவிங்கில் சேர்க்கப்பட்ட பொருளாகவோ அல்லது யாரிடமாவது கொடுத்து வைத்திருந்தாலோ அல்லது போக்கியத்திற்காக வேண்டி கொடுத்து வைத்திருந்தாலோ அட்வான்ஸாக கொடுத்து வைத்திருந்தாலோ அல்லது பிஎஃப்பில் இருந்தாலோ அல்லது ஷேர் மார்க்கெட்டிங்கிலே உங்களுடைய பங்கு செலுத்தப்பட்டதாக இருந்தாலோ எந்த வழியில் இருந்தாலும் சரி உங்கள் காசு அங்கே இருக்குமையானால் அது உங்களுடைய கைக்கு வரும் என்ற நம்பிக்கை இருக்குமையானால் அதற்குரிய ஜக்காத்தை நீங்கள் செலுத்தியே ஆக வேண்டும். ஹஜ்ரத், பிள்ளைக்கு நகை வாங்கிறதுக்காக வேண்டி காசு சேர்த்து வச்சுருக்கிறேன், அதுலேயுமா ஜக்காத்துன்னு கேட்குறாங்க. அதுலேயும் ஜக்காத்து வாஜிபு தான். ஒன்று, அந்த நகையை உன்னுடைய மகளிடத்திலே ஒப்படைத்து விடு, அந்த மகள் அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்து கொள்ளட்டும். இல்லை நான் தான் கையில் வச்சிருப்பேன் அப்படின்னா நீ அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்து விடு. மனைவியினுடைய தங்கம் நகைகள் இருக்குமையானால் அந்த மனைவி ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவள். மனைவி இடத்தில் நகை இருக்கிறதே தவிர காசு பணங்கள் எதுவும் இல்லை என்று சொன்னால் அதை கணவன் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவன் என்ற காரணத்தினாலே அவன் கொடுக்கலாம். இல்லை என்று சொன்னால் அவனிடத்திலேயும் இல்லை என்று சொன்னால் இந்த நகையின் ஒரு பகுதியை விற்றாவது ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். அவரவர்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு அவரவர்களுடைய சொத்துகளுக்கு பொருள்களுக்கு அவரவர்கள் ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். அது அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகள் நீங்களாக இருக்க வேண்டும். உபயோகப் பொருள் என்பதற்கான விதிமுறைகள் ஷரியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு இது இருந்தால்தான் உன்னுடைய காரியம் நடக்கும், உன்னுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் என்றால் அதற்கு தேவையான அளவு மட்டும் உன்னுடைய அத்தியாவசிய தேவை. அதற்கு மேல் போகும்போது அத்தியாவசிய தேவை என்று அதை சேர்க்க முடியாது. அது உன்னுடைய மேல்மிச்சமான பொருள், அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். அதே நேரத்தில் தங்கத்தையும் வெள்ளியையும் வைத்துத்தான் நாணயங்கள் மதிப்பிடப்படுகிறது என்ற காரணத்தினாலே, நாணயங்கள் தயாரிக்கப்படுகிறது என்ற காரணத்தினாலே தங்கம் வெள்ளி தான் அளவுகோலே தவிர முத்துக்களோ வைரங்களோ உன்னுடைய உபயோகத்திற்கு நீ வைத்திருந்தாய் என்று சொன்னால் அதற்கு ஜக்காத்து கடமையாகாது. ஆனால் அதே நேரத்தில் வைரக்கல்லோ முத்துக்களோ வைரங்கள் வைடூரியங்களோ உன்னுடைய வியாபார பொருளாக இருந்து அதை விற்பனை செய்யும் எண்ணம் இருக்குமையானால் அதற்குரிய ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். நிலபுலங்கள் இருக்குமையானால் அந்த நிலத்திற்கான ஜக்காத்தையும் கொடுக்க வேண்டும். நிலம் வீடு கட்டுவதற்காக வேண்டி சொந்த வீடு கட்ட வேண்டும் என்றால் அந்த நிலத்திற்கு ஜக்காத்து தேவையில்லை. ஆனால் என்றைக்கு அந்த நிலத்தை விற்பனை செய்வேன் என்று நியத்து செய்கிறானோ அது ஜக்காத்தினுடைய பொருளாக மாறிவிடுகிறது. அன்றிலிருந்து ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே ஜக்காத்து கொடுக்கணும். என்னைக்கு அது வியாபார பொருள் நான் விற்கிறேன் என்று நியத்து செய்கிறானோ அந்த நாளில் இருந்து ஜக்காத் அவன் மேல் கடமை ஆகும். ஆனால் அதை அதா செய்ய வேண்டியது கொடுக்க வேண்டியது ஒரு வருஷம் கழிச்சு. ஒரு வருஷத்துக்கு உள்ளேயே கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஜக்காத்து அட்வான்ஸாக கொடுக்கறதுல தப்பில்லை. ஜக்காத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தினாலும் தப்பில்லை, கொடுத்துடணும். கொடுக்க வேண்டிய டைம் முடிஞ்சிருச்சு, அதனால் இனிமேல் கொடுக்க முடியாது என்ற பேச்சுக்கு அங்கே இடமில்லை. எப்படியாவது கொடுத்துருங்க. ஆனால் டைமு கொடுத்துறது நல்லது. அது ரமலானாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ரமலானுக்கு முன்னால் கொடுத்தாலும் சரி, ரமலானுக்கு பின்னால் கொடுத்தாலும் சரி. ரமலான் என்று சொல்லுவதற்கான காரணம் என்ன? அதிலே 1க்கு 10ஆக 70ஆக 700ஆக பல மடங்குகளாக அல்லாஹ் சவாபை தரக்கூடிய ஒரு சீசன் டைமாக இருக்கிற காரணத்தினாலே இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி ஜக்காத்தை கொடுப்பதற்கு முன் வருகின்றோமே தவிர ஜக்காத்து எல்லா காலத்திலேயுமே ஜூலை மாதத்தில் முதல் தேதியிலே அவன் மீது கடமையாகிறது என்று சொன்னால் அடுத்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி அதுக்குள் அவன் கொடுத்தாக வேண்டும். அப்போ எந்த மாதமாக இருந்தாலும் சரி, அது ரமலானாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. சரி, அந்த மாதம் வர்றதுக்கு முந்தையே ரமலானில் கொடுக்கலாமாண்டா கொடுத்துக்கலாம். தவறி போச்சு, அடுத்த ரமலான் வருகிற போதாவது கொடுத்து விடு. அங்கிருந்து தப்பிப்பதற்கான வழி இல்லை. அப்படி தப்பியோ அல்லது அல்லாவை ஏமாற்றியோ
ஜக்காத்தை கொடுக்காமல் அல்லது ஜக்காத்தை கொடுக்கின்றான் ஆனால் பர்சன்டேஜிலே 2.5% என்று இல்லாமல் 1.5%, 2%, 1% குறைத்து கொண்டு ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு குறைக்கிறானோ அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும். அது ஒரு கழிவுப் பொருள் என்று சொன்னோம். கழிவுப் பொருள் என்று சொன்னால் யாருக்கு கழிவு? அது வாங்கக்கூடியவர்களுக்கு அது கழிவு அல்ல, அதுக்கு சுத்தமான பொருள் தான் அவர்களுக்கு. கொடுக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பொருளோடு சேர்த்து வைத்திருந்தால் அது கழிவாக ஆகுமே தவிர, யாருக்கு நீங்கள் கொடுக்கின்றீர்களோ அந்த ஏழைகள் அந்த பொருளை வாங்கினால் அவர்களுக்கு அழுக்கு இல்லை. இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கொடுக்கக்கூடியவர்களை பார்த்துத்தான் அது சொல்லப்படுகிறது. உன்னுடைய சுத்தமான பொருளில் இந்த ஜக்காத்தை சேர்த்து வச்சா அதுவும் சேர்ந்து உன்னுடைய சுத்தமான பொருளை அழுக்காக்கி விடும், அசுத்தமாக்கி விடுவார். மகாலத்து ஜக்காத்து மாலன் கத்து இல்லா அஹ்லகத்து. ஜக்காத்து நல்ல பொருளுடன் சேர்ந்தால் அந்த நல்ல பொருளையும் சேர்த்து இந்த ஜக்காத்து அழித்துவிடும், நாசமாக்கிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினால் இது விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். ஜக்காத்தினுடைய பொருள்கள் வியாபார சரக்குகள் இருந்தால் அந்த வியாபார சரக்குகளும் ஜக்காத்துக்குரியவைகள் தான். அந்த ஸ்டாக் எடுக்கிற போது நம்ம மேலே எவ்வளோ ஜக்காத்து கொடுக்கணும்னு கணக்கெடுக்கும் போது அந்த வியாபார சரக்குகளையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அது ரா மெட்டீரியலாக இருந்தாலும் சரியே, ரெடிமேட் தயார் பண்ணி வச்சுருந்தாலும் சரியே, அனுப்புவதற்காக வேண்டி கேஷ் ரெடியாக இருந்தாலும் சரியே, எந்த சூரத்திலாக இருந்தாலும் சரி வியாபார பொருள் அது. இப்போ தான் துணி இறங்கியிருக்குது, பொருள் இறங்கியிருக்குது அப்படின்னா அதுக்கு ஜக்காத்து நீ தான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாய். எனவே உன்னிடத்திலே உன்னுடைய கைவசம் அந்த பொருள் வந்து விட்டது என்று சொன்னால் அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். நிலத்தை விற்கிற போது அந்த நிலத்திற்கான விலை என்னவோ, அன்றைக்குரிய நிலை என்னவோ, விலை என்னவோ அந்த விலைக்குத்தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். நான் வாங்கும்போது 3 லட்ச ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி அது 3 கோடி ரூபா அப்படின்னு சொன்னால் அந்த 3 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தா போதுமாங்க சத்துன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, கேட்குறவங்க. இன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டை கணக்கு போட்டு தான் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கி இருக்கக்கூடிய நகையாக இருந்தாலும் சரி. ஒரு காலத்தில் 10,000 ரூபாய்க்கு விற்றுச்சு, 15,000 ரூபாய்க்கு விற்றுச்சு. ஆனால் இன்றைக்கி லட்சத்தை தாண்டி இருக்குது. 10 மடங்கு 15 மடங்கு அதிகமாக போகும்போது நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோல்டு ரேட்டை வைத்துத்தான் முடிவு செய்ய முடியுமே தவிர அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ரேட்டை வச்சு முடிவு செய்யக்கூடாது. தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, இதர பொருட்களாக இருந்தாலும் சரி, வாங்கின டேட்டை வச்சு அந்த ரேட்டை வச்சு கணக்கு போடக்கூடாது. என்னைக்கு நீ உனக்கு வேணும் என்று அந்த ரேட்டை போடுறையோ அந்த நாள் எவ்வளவு என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கி ஜக்காத்தை முடிவு செய்ய வேண்டிய நாள், ஸ்டாக் எடுக்க வேண்டிய நாள் என்று சொன்னால் இன்றைக்கி என்ன விலை, இன்றைக்கி என்ன விலையோ அதை வச்சு டோட்டல் பண்ணணும், அதை கணக்கு பார்க்க வேண்டும். ஜக்காத் என்பது தன்னுடைய வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு சம்பளமாக கொடுப்பது கூடாது. சம்பளத்தை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வேணால் கொடுத்துருங்க. ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க, சம்பளத்தை கொடுத்துட்டு போனஸ் இந்த வச்சுக்க, அவன் 10,000 ரூபா சம்பளம் வாங்குகிறான், போனஸு 10,000 ரூபான்னு கொடுக்க வேண்டியது, அந்த போனஸை கொடுத்துட்டு உனக்கு 2 மாதம் போனஸ் கொடுக்குறேன், இன்னும் 10,000 ரூபா வச்சுக்க, இந்த போனஸுன்னு இன்னொரு 10,000 ரூபா கொடுக்குறானே, அது இதுதான் ஜக்காத்து. ஜக்காத்தை அப்படி கொடுப்பது கூடாது. இதில் எந்த பகரமும் இல்லாமல் ஏழையினுடைய கையில் போய் சேர வேண்டிய அந்த ஏழையினுடைய பொருள், அது அவனுடைய சொந்த பொருள் உன் கையில் இருக்குது. எனவே நீ அதை கொடுத்து விட வேண்டும், அது அவனுடைய ஹக்கு.
என்ற காரணத்தினால் நீங்கள் அதை வைத்து கொண்டு நீங்கள் டிரான்சாக்ஷன் செய்வதோ அவனுக்கும் இவனுக்கும் பிரித்து கொடுப்பது என்பதோ அதிகாரம் இல்லை. எனவே ஏழைகளுக்கான பொருள் அது. வேண்டுமானால் அவர்களுக்கு அந்த பொருளை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள், அதை விருத்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஆனால் அவர்களுக்கு நஷ்டம் இல்லாமல் அதே நேரத்திலே அவர்களுடைய முழு சம்மதத்தோடு பொருத்தத்தோடு அந்த வேலையை செய்யலாம். முழு சம்மதம் இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய பொருள்களை எடுத்து வியாபாரத்திலே போட்டோ அல்லது வேறு வகையிலேயோ அதை முன்னேற்றத்திற்கு கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய நன்மையை நாடி செய்கிறோம் என்பதை அவர்களும் உணர வேண்டும், நாமும் அதை செய்து காட்ட வேண்டும். என்றால் அதை பயன்படுத்தலாம். இல்லை என்று சொன்னால் அவங்கவுங்களுடைய காசு அவங்கவுங்க கையில் கொடுத்துட வேண்டியது. எப்படி விளங்குமோ அவன் செஞ்சுட்டு போகிறான், எதில் போட்டு எடுக்கிறானோ எப்படி சம்பாதிக்கிறானோ சம்பாதிச்சுட்டு போகட்டும். எனவே தான் அவர்களுடைய கையிலே கொடுப்பது சாலச் சிறந்தது என்று ஃபுக்ஹாக்கள் சட்டம் சொல்லுகின்றார்கள். இந்த ஜக்காத்தினுடைய தொகைகள் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு கொடுப்பது கூடாது, தாய்க்கு கொடுப்பதும் கூடாது, தாயினுடைய தாய் தாயினுடைய தாயினுடைய தாய், அதே போல் மகள் மகளுடைய மகள் மகளுடைய மகளுடைய மகள், கீழே போனால் இப்படியே போனாலும் சரி. ஏனென்று சொன்னால் இதை அவர்களுடைய பாரம்பரியத்தினுடைய ஆரம்ப தொடரிலிருந்து அந்த பாரம்பரியத்தினுடைய கீழே போய்கொண்டே இருக்கும். மகள், பேரன், பேத்தி, பேரனுடைய பேரன், பேத்தியினுடைய பேத்தி, இப்படியே போயிட்டுருக்கும். இவர்களுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுப்பது கூடாது. ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் ஒரே ஆள் என்று ஷரியத் கணக்கெடுக்கிறது. உன்னுடைய இரத்தம் தான், நீதான் அவன், அவன் தான் நீ. எனவே தாய் தந்தையர்களுக்கோ மக்களுக்கோ ஜக்காத்து கொடுப்பது கூடாது. அண்ணன் தம்பி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஆனால் அந்த அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கை, மாமா, அதே போல் குப்பி, இது போன்றவர்களெல்லாம் ஜக்காத்து வாங்குவதற்கான தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அவர்களுக்கு கொடுப்பது நல்லது. மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட அவர்களுக்கு கொடுப்பது நல்லது. அத்தாவுக்கு கொடுக்கக்கூடாது, அத்தா கூட பிறந்திருக்கிறாங்களே பரவாயில்ல, அத்தா கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்கலாம். மனைவிக்கு கொடுக்கக்கூடாது, ஆனால் மனைவியினுடைய அம்மா அத்தாவுக்கு கொடுக்கலாம், மாமனார் மாமியாவுக்கு. எனவே இது விஷயத்தில் கவனம் தேவை. ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டவர்களுக்கு ஜக்காத்து கொண்டு போய் கொடுத்தா ஜக்காத்து நிறைவேறாது. ஏன்? அவன் வாங்கிறதுக்கு உண்டான தகுதியை இழந்திருக்கிறான். நீங்கள் கொடுத்தா ஒரு பணக்காரனுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள் என்பதுதான் வருமே தவிர அது ஜக்காத்துங்கிற கணக்கில் வராது. எனவே ஜக்காத்து யார் மீது கடமையோ அவர்களுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுப்பது கூடாது, அவர்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு ஜக்காத்து கொடுத்தால் ஜக்காத்து கூடாமல் போயிடும். சம்பளமாக கொடுப்பது கூடாது, நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அந்த போனஸாக கொடுப்பது கூடாது. அதே நேரத்தில் பாலம் கட்டுவது, ஆஸ்பத்திரி கட்டுவது, அனாதை மையத்துகளை எடுப்பது, ஆம்புலன்ஸ் வாங்குவது, இது போன்ற பொது காரியங்களுக்கு ஜக்காத்தை பயன்படுத்துவது கூடாது. காரணம், அதை ஜக்காத்து வாங்க தகுதி உள்ளவனும் பயன்படுத்துவான், அல்லாதவனும் பயன்படுத்துவான். எனவே இந்த காசு அதில் போடக்கூடாது. ரோடு போடுறாங்க, காசு கேட்குறாங்க, ஜக்காத்திலிருந்து கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. பாலம் கட்டுறாங்க, அதில் எங்கள் உதவி கேட்குறாங்க, ஜக்காத்திலிருந்து கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. வெயிலுக்கு பந்தல் போடுறாங்க, அது எல்லாரும் காசு கொடுக்குறாங்க, நம்ம பகுதி பங்கு ஒன்று இருக்கட்டும், நானும் கொடுக்கலான் இருக்கிறேன், ஜக்காத்தை கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அதில் அனுபவிக்கின்றவர்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள், பணக்காரர்களும் இருக்கிறார்கள். ஜக்காத்து வாங்க தகுதி உள்ளவர்களும் இருக்கிறார்கள், கொடுக்க கடமைப்பட்டவர்களும் இருக்கிறார்கள்.
எனவே இது விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஜக்காத்து விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் மாலி ஹக்கன் சிவ ஜக்காத்தி. நிறைய பேர் ஜக்காத்தினுடைய பொருளை ஹஸரத் இவங்களுக்கு கொடுக்கலாமா, இப்படி ஒன்று பண்ணலாமா, இந்த ஜக்காத்தி எல்லாம் சேர்த்து வச்சு பேங்கில் இப்படி போட்டு அதில் இப்படிலாம் பண்ணி இப்படி ஒரு வியாபாரம் பண்ணி இப்படி இந்த மாதிரிலாம் பெரிய திட்டங்கள் தீட்டி அதற்கென்று ஒரு கேந்திரத்தை ஏற்படுத்தி அதற்கென்று ஒரு கமிட்டியை ஏற்படுத்தி இப்படியெல்லாம் செயல்படுவது கூடுமா என்று கேட்பது. நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொன்னேன், அந்த பொருளை பாதுகாப்பதற்கான முழு பொறுப்பு அந்த பொருள் விருத்தி அடையும் அதிகரிக்கும் என்கிற நம்பிக்கை இருந்து முறையாக அவர்களிடத்திலே போய் சேர்க்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் அதை செய்யலாம். அதிலே சந்தேகம் இருந்தால் கூட அந்த பொருளிலே நாம் அதை கையகப்படுத்தி அதிலே நம்ம கொடுக்கல் வாங்கலை செய்து கொள்வது நல்லதல்ல. அதே போலத்தான் இன்றைக்கு அது வேறு வகையிலெல்லாம் அதை பயன்படுத்தலாமா என்று கேட்கின்றார்கள். ஜக்காத்தை ஜக்காத்தாக பயன்படுத்துங்கள். ஜக்காத் அல்லாதவைகள் நிறைய இருக்கின்றன, ஜக்காத் அல்லாத கடன்கள் நிறைய இருக்கின்றன, சதக்காக்கள் நிறைய இருக்கின்றன. அந்த சதக்காக்கள் இருக்குது, அதை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அந்த சதக்காக்கள் நஃபிலான சதக்காக்கள். இது ஃபர்லான ஜக்காத்தை பற்றி உள்ள பிரச்சனைகள் தான் நாம் இப்போது பேசினோம். அதை முழுமையாக ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். இதான் சுருக்கமான கருத்து. இன்ன ஃபில் மாலி ஹக்கன் சிவ ஜக்காத்தி. உங்களுடைய பொருளிலே ஜக்காத் அல்லாத சில உரிமை கடமைகள் உங்கள் மீது உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜக்காத் அல்லாதது என்ன? நஃபிலான சதக்கா. நஃபிலான சதக்காக்கள் என்று வருகிற போது தஸத்தகு அலல் அதியானி குல்லிஹா, எல்லா மதங்களுக்கும் கொடுக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் சதக்கா. நான் ஜக்காத்தை கொடுப்பதற்கு முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும், காஃபிர்களுக்கு ஜக்காத்து கொடுப்பது கூடாது. சதக்கா கடமை இல்லை, கொடுத்தா சவாபு, இல்லைன்னா இல்லை. இந்த நஃபிலான சதக்காக்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், பணக்காரங்களுக்கும் கொடுக்கலாம், ஏழைகளுக்கும் கொடுக்கலாம், சொந்தத்தில் எந்த சொந்தமாக இருந்தாலும் கொடுக்கலாம், உறவினர்களில் யாராக இருந்தாலும் கொடுக்கலாம், அவன் காஃபிராக இருந்தாலும் கொடுக்கலாம், முஷ்ரிக்காக இருந்தாலும் கொடுக்கலாம். தஸத்தகு அலல் அதியானி குல்லிஹா. மனித நேயத்தின் அடிப்படையில் இதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஊக்குவிப்பு செய்திருக்கிறார்கள். இர்ஹமு துர்ஹமு, பொதுவான ஒரு வார்த்தை. நீங்கள் மக்கள் மீது கருணை காட்டுங்கள், இரக்கப்படுங்கள். அப்படி நீங்கள் கருணை காட்டினால் நீங்கள் கருணை காட்டப்படுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழைகள் மீது இரக்கம் வர வேண்டும், அவருடைய பசியை உணர வேண்டும் என்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த நோன்பை நமக்கு கடமையாகி ஆக்கியிருக்கிறான். அதுவும் ஒரு முக்கியமான நோக்கம். எனவே நாம் பசியை உணர்ந்து அவர்களுடைய பசியை போக்க வேண்டும், நம்முடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுடைய தேவையை நாம் நிறைவேற்ற வேண்டும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள். அதற்கு மனுஷனாக இருக்கணுன்றெல்லாம் இல்லை, மிருகமாக இருந்தாலும் சரியே. மிருகத்தின் மீது இரக்கம் காட்டிய காரணத்தினாலே, ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய காரணத்தினால் ஒரு பெண்ணை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நம்ப தகுந்த ஹதீஸுகள் பல கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கின்றன. ஏன்? ஒரு உயிர் இரக்கம் காட்டினான். இங்கே முஸ்லிம் காஃபிர் என்பதல்ல, மதங்களை கடந்து மனிதாபிமானம் என்பதையும் கடந்து உயிர்களின் மீது இருக்கிற கருணை, அதன் மீது வைத்திருக்கிற பாசம், அல்லாஹ்வுடைய தன்மை அது. அந்த தன்மையை அடியான் மேற்கொண்டால் அல்லாஹ் இறங்கி வருகிறான், அவனுக்கு இரக்கத்தை காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய படைப்புக்கள் அவனே சொல்லுகிறான்,
நான் உன்னிடத்திலே உணவு தேடி வந்தேன், இஸ்தஅம்து, நான் உன்னிடத்திலே உணவு தேடி வந்தேன், ஃபலம் துத்இம்னி, எனக்கு நீ எனக்கு உணவு கொடுக்கல. நான் உன்னிடத்திலே தண்ணீர் கேட்டு தாகித்து தண்ணீர் கேட்டு வந்தேன், ஃபலம் துஸ்கினி, எனக்கு நீ தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் வந்தானா? அல்லாஹ்வுடைய படைப்புகள் வந்து கேட்டாலே அல்லாஹுவே வருவதைப் போல இந்த ஹதீஸ் அதைத்தான் சொல்லுகிறது. அம்மா கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி பிச்சைக்காரன் வந்து கேட்கிறான் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹதீஸ் குதுசி, அல்லாஹ்வின் வழியாக வந்த ஹதீஸ். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தான் சாப்பாடு போடுமா என்று கேட்டேன், நீ சாப்பாடு கொடுக்கல. கேட்பது அல்லாஹ் தான். தண்ணி கொடு, வானம் புகட்டு என்று கேட்பது அல்லாஹ் தான். எனவே அவனுடைய படைப்புகளுக்காக வேண்டி உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் கேட்கிற போது அதை கொடுத்தால் அல்லாஹ் நம்மின் மீது கருணையை காட்டுகிறான். எனவே நலிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஜக்காத்து தான் கொடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஜக்காத்தையும் கொடுங்கள், ஜக்காத்துக்கு மேலும் கொடுங்கள். ஏழை எளியவர்கள், விதவைகள், யத்தீமுகள். ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், பொதுவாக எனக்கு இறக்கமுங்கிறது கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப கம்மி. நான் கொஞ்சம் கடுகடுன்னு தான் பேசுவேன். இயற்கையாகவே கடுகடுப்பு எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. யார்கிட்டையும் சிரித்து நெளிஞ்சு குழஞ்சி அவங்கள்ட்ட பேசுகிற பழக்கம் எனக்கு இல்லை. கொஞ்சம் கடினமான ஆள் நான். எனக்கு அந்த இறக்க குணம் வரணும், அதுக்கு நான் என்ன செய்யட்டும்னு கேட்டார். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இம்ஸஹ் ரஅஸல் யதீம், ஒரு அனாதையான யத்தீமான ஒருத்தனுடைய தலையை தடவி கொடு, உனக்கு இரக்கம் பிறக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்லு கூட, வைன்ன மினல் ஹிஜாரத்தில் மா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார் வைன்ன மின்ஹா லமா யஷக்ககு ஃபயக்ருஜு மின்ஹுல் மா, கல் பிளந்து அதிலிருந்து நீர் ஊற்று வரும், தண்ணீர் வரும். கல்லிலிருந்து தண்ணீர் வருகிறது என்று என்கிற போது சும்ம கசத் குலூபுக்கும் மின் பாதி தாலிக், உங்களுடைய கல்பு இறுகி போய்விட்டது என்று சொன்னால் அதையும் இலகுவாக ஆக்குவதற்கு சில மருந்துகள் உண்டு என்ற அடிப்படையிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யத்தீமனுடைய தலையை தடவி கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தலையை தடவுறதுங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தம் நம்ம வச்சுருப்போம். ஆளை தடவிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த தடவுறதல்ல, தலையை தடவுன்னு சொன்னால் அவன் மேலே இரக்கங்காட்டுன்னு அர்த்தம். அப்போ ஏழைகளின் மீது அதே போல் யத்தீமுகளின் மீது இரக்கம் காட்டுங்கள் என்ற அர்த்தத்திலே சொன்னார்கள். அப்படி நீங்கள் இறங்கி கருணை காட்டுகிற போது அல்லாஹ் உங்களுக்கு கருணை உள்ளத்தை தருவான் என்பது அதனுடைய கருத்து. யத்தீம்கள் விஷயம் சாதாரண விஷயம் அல்ல. தேடி பொறுக்கி எடுப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூத்தா போர்க்களம், ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகி விட்டார், ஷஹீதாகி விட்டார். யாருக்கும் தெரியாத வீட்டில் யத்தீமான மக்கள், கணவனை இழந்த விதவை பெண் இப்போ தான் மூத்தாவில் போய் ஷஹீதாக இருக்காங்க. களத்தில் இருந்த வீரர்கள் வந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போரில் கலந்து கொள்ளவில்லை, ஆனால் அங்கே ஷஹீதாகி விட்டார்கள் என்ற தகவல் இங்கே வந்து விட்டது மதீனாவுக்கு. மதீனாவில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு பெருமானார் அவர்கள் போகிறார்கள். அஸ்மா கூப்பிட்டாங்க, பிள்ளைகளெல்லாம் வந்தார்கள். பிள்ளைகள் வந்த உடனே அவங்களுடைய பெருத்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை கட்டி அணைத்தார்கள். ஆனால் யாருக்கும் எதுவும் தெரியாது. குழந்தைகளுடைய சிரிப்பை பார்க்கிறார்கள், ஆனால் பெருமானாருக்கு அழுகை வருகிறது. மனைவியினுடைய சந்தோஷத்தை பார்க்கின்றார்கள், ஆனால் அழுகை வருகிறது. ஏன் அழுகிறீர்கள் என்று மனைவி கேட்டபோது, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டபோது,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சன்னஞ்சன்னமாக சிறுக சிறுக ஷஹாதத்தினுடைய விஷயத்தை சொன்னார்கள். ஷஹாதத்தினுடைய வாக்கியம் கிடைக்க பெற்றதிலே பிரிவினை, பிரிவாற்றாமை என்கிற முறையிலே வருத்தம் தெரிவிப்பார்களே தவிர ஷஹாதத்து கிடைத்ததை அவர்கள் நினைத்து வருத்தப்பட மாட்டார்கள், சந்தோஷப்படுவார்கள். அந்த வகையிலே ஒரு சந்தோஷம்தான். ஆனால் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி, உடைய பிள்ளைகள் யத்தீமாகி விடுவார்கள் என்று நினைக்கிறாயா? அந்த முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒன்று இது. யத்தீம்களை பராமரிக்கின்ற, யத்தீம்களை அரவணைக்கின்ற, அவர்களுக்கு உதவி செய்கின்ற இந்த சுன்னத்தை கற்றுத் தந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வே கட்டளையிட்டான், நம்மல் யத்தீம ஃபலா தக்ஹர், விரட்டாதீர்கள், கருணை உள்ளத்தோடு அவர்களை பாருங்கள். ஈதுக்கு செல்லுகிற போது யத்தீமை கைப்பிடித்து அழைத்து சென்றவர்கள் அல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதானதுக்கு பின்னால் தான் தெரியுது 7 குடும்பத்துக்கு யத்தீமானவர்கள் இருக்கக்கூடிய 7 குடும்பத்திற்கு முழு செலவினங்களை அவர்கள் ஏற்றிருந்தார்கள். ஆனால் இது யாருக்கும் தெரியாது, மதீனாவில் யாருக்கும் தெரியாது. அவர்கள் ஷஹீதானதுக்கு பின்னால் பேசிக்கிறாங்க, இந்த குடும்பத்தை காப்பாற்றினார், அந்த குடும்பத்தை காப்பாற்றினார், இந்த யத்தீம்களை பாதுகாத்தார் என்றெல்லாம் மௌத்துக்கு பின்னால் பேசுகின்றார்கள். அதுதான் நல்லது. மௌத்தானதற்கு பிறகுதான் நமக்கு அந்த அமல்கள் வர வேண்டும், உலகத்திலே அது தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 7 குடும்பத்திற்கு முழு பொறுப்பை ஏற்றிருந்தார்கள் என்று வரலாற்றை பார்க்கின்றோம். பெருமானாரே அவர்களே சொல்லுவார்கள், பொருள்கள் ஏதாவது வந்தால், கனிமத்து பொருள்கள், போர் செல்வங்கள் நிறைய வந்தது என்று சொன்னால் 3ஆக பிரிப்பார்கள். 2ஐ அன்றைக்கு இருந்த பைத்துல் மால் என்கிற அமைப்பு கிடையாது. அன்னைக்கு 2 பகுதியை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு ஒரு பகுதியை எடுத்து தங்களுக்காக வேண்டி, குடும்ப செலவுக்காக வேண்டி வைப்பார்கள். இந்த ஒரு பகுதி இருக்கிறதே, இதில் மிச்சமானால் முஹாஜிர்கள் அன்சாரிகளிலே ஏழைகள் யார் என்று தேடி பார்த்து அவர்களுக்கு கொடுப்பார்கள். இதுதான் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பாதிக்கிறது பூரா எனக்குத்தான் என்கிற எண்ணம் நபி அவர்களுக்கு இருந்ததே கிடையாது. எத்தனை லட்சங்கள் வந்திருந்தாலும் சரி, ஒரே இடத்துல உட்கார்ந்த இடத்துலையே பட்டுவாடா பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாத நிலையில் தான் நபி அவங்க எந்திரிச்சு போவாங்க. ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு சின்ன தங்க துண்டு ஒன்று வீட்டில் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டான். எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாச்சு. அப்துல் கைஸிலிருந்து வந்தது எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டாங்க. கடைசியாக எல்லாத்தையும் பிரித்ததுக்கு பின்னால் ஒரே ஒரு சின்ன தங்க துண்டு ஒன்று வீட்டில் இருந்த ஞாபகம் வந்தப்போ தக்பீர் கட்ட போனவங்க கொஞ்சம் இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் அதை தங்க கட்டியை கொண்டு வந்து அதை சதக்கா செய்துவிட்டு அதற்கு பிறகு தொழுதார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோமே. என்ன காரணம்? ஒரு நபியினுடைய வீட்டிலே பொருள்கள் சேகரம் செய்து வைக்கப்பட்டது என்ற பேச்சு என்னுடைய விஷயத்திலே வந்துவிடக்கூடாது என்பது ஒரு கருத்து. இன்னொன்று, ஒரு நபிக்கு நாளைய தினம் என்ன கிடைக்கும் என்ற விஷயத்திலே அல்லாஹ்வின் மீது தவக்குல் இல்லையா என்ற பிரச்சனை வந்துவிடக்கூடாது. எனக்கு அந்த தவக்குல் முழுமையாக இருக்கிறது, நாளைக்கு தேவையை இன்றைக்கு சேகரம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்ற ஒரு கருத்து. இன்னொன்று, பிரித்து கொடுக்க வேண்டும் என்று இருக்கிற போது அதிலே ஏதோ ஒரு தனக்கென்று ஒரு பகுதியை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு கொடுத்தார் என்ற பழி என் மீது வந்துவிடக்கூடாது என்ற காரணங்களால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை போய் எடுத்து கொண்டு வந்து எல்லாருக்கும் சதக்கா செஞ்சுட்டு தான் மற்ற வேலை தொழுக ஆரம்பித்தாங்க என்று பார்க்கின்றோம். யாராவது வந்தாங்கன்னா ஏழைகள்கிட்ட நீங்கள் வந்தீங்களா, இந்தா யாரிடத்துல 2 பேர் இருக்காங்களோ வீட்டில் 3வது ஒரு ஆளை கூட்டிகிட்டு போங்க. மன் கான மாஹு சலாசத்துன் ஃபல் யத்ஹப் மாஹு பிராபிஅத்தின்,
யார்கிட்டையாவது 3 பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் கூட ஒருத்தரை ஏழையை கூட்டிகிட்டு போங்க, 4 பேரை கூட்டிகிட்டு போங்க. 4 பேர் இருந்தால் 5வது ஒரு ஆளை அப்போ வீட்டினுடைய மெம்பர்ஸ் 3 இருந்தால் 4வது ஒரு ஆள், 4 பேர் இருந்தால் 5வது ஒரு ஆள், இப்படி கொண்டு போங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு ஏற்பாடு செய்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே நாம் ஜக்காத்தும் கொடுக்க வேண்டும், ஜக்காத் அல்லாததையும் கொடுக்க வேண்டும். நான் ஒரு ஆயத்தை வாசித்தேன், அதனுடைய அர்த்தத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், அகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஆத்து ஜக்காத்த, ஜக்காத்தை கொடுங்கள், வஅக்ரிதுல்லாஹ கர்லன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை கொடுங்கள். அழகிய கடன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்காக வேண்டி தேவைப்பட்டவர்களுக்கு கடனை கொடுத்து விடுவது, இது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வது, இதற்கு பேர் கர்ல ஹசனா. நிறைய ஆயத்துகளில் இந்த கர்ல ஹசனாவுக்கு பல மடங்கு நன்மைகள் என்பதை அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார். அல்லாஃபன் முலாஃபத்தன் சூரத்துல் பக்ரால் வருது, பல மடங்கு அல்லாஹ் தருகிறான். மற்றதுக்காவது 1க்கு 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரிசியில் எழுதி வைக்கப்பட்டதாக பார்த்தார்கள். யாராவது அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுத்தால் அதற்கு பொண்ணுக்கு 18 என்று எழுதப்பட்டிருந்தது. எல்லா சதக்காவையும் மிஞ்சிவிடக்கூடிய ஒன்று இந்த கர்ல ஹசனா. இந்த கர்ல ஹசனா என்பதற்கு அழகிய கடன் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மக்லூக்குகளுக்கு அவர்கள் வட்டிவாசிகளிலே சென்று விடாமல் இருப்பதற்காக வேண்டி, அவருடைய கஷ்டங்களை நீக்குவதற்காக வேண்டி ஒரு சகோதர வாஞ்சையோடு அவர்களுக்கு உதவி செய்வதற்கிறதே, இதற்கு கர்ல ஹசனா என்று பெயர். இந்த ஆயத்தினுடைய கடைசியிலே வஅக்ரிதுல்லாஹ கர்லன் ஹசனா, அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகிய கடனை தாருங்கள். வமா துகத்திமூ லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின், உங்களுக்காக வேண்டி எதை நீங்கள் முற்படுத்தி வைக்கிறீர்களோ தஜிதூஹு இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அது கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க. இங்கே சேகரம் செய்து வைத்தால் எங்கேயும் போகாது, பல மடங்காக அங்கே கிடைச்சிரும். ஹுவ கைரன் வா அல்லாஹ் அஜ்ரா, இதை விட சிறப்பாக மகத்தான கூலியாக அங்கே கிடைத்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அழகிய கடன் திட்டம் என்பது இங்கேயும் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்முடைய நிர்வாகத்திலே. இன்று வரை பல கோடி ரூபாய் ஆக வேண்டிய ஒன்று, ஆனால் லட்சங்களிலே நின்று கொண்டிருக்கிறது. சில இடங்களிலே பல கோடிகளை வைத்து பல திட்டங்களை செயல்படுத்தி பொருளாதார முன்னேற்றத்திற்கு, ஏழைகளுக்கு வழிவகை செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் சில இடங்களில். இந்த திருப்பூரை பொறுத்தவரையில் எந்த வகையிலும் அது சடைந்ததல்ல. அதே அளவிலே, அதே மெரிட்டிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருப்பூர் நகர் இருக்கிறதே, பல கோடி ரூபாய்களை போட்டு ஏழை எளியவர்கள் வழி இல்லாமல் வட்டிக்கு போய் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து அவர்களை காப்பாற்றலாம். காசு பணத்திற்காக வேண்டி மதம் மாறி முர்த்தத்தாய் போய் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை இஸ்லாத்திலேயே தக்க வைத்து கொள்ளலாம். இது போன்று காசில்லாத காரணத்தினாலே ஜினாஃபனா போன்ற கொடிய பாவங்களிலெல்லாம் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு சமூகத்தை காப்பாற்றலாம். வரதட்சணை என்ற கொடுமை நடைபெற்று அந்த வரதட்சணையினால் குமரிகள் கரை சேர முடியாமல் பல்வேறு பாவமான காரியங்களுக்கு வித்திடுகின்ற இது போன்ற பாவங்களை தவிர்த்து கொள்ளலாம். இந்த கர்ல ஹசனாவின் மூலமாக நன்மைகள் பல உண்டு, தீமைகள் பலதும் தடுக்கப்படுகின்றன. இது அதனால்தான் சாதாரண தர்மத்தை விட இது பல மடங்கு தர்மத்தை, அதனுடைய நன்மைகளை அள்ளித் தருகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இங்கேயும் பல பேர் தங்களுடைய மூதாதையர்களுக்காக வேண்டி, ஈசால சவாபுக்காக வேண்டி லட்சக்கணக்கிலே பொருளை தந்திருக்கிறார்கள். அது ஜக்காத்தாக இல்லை. அந்த ஜக்காத்து இது கொடுக்கூடாது. ஏன்னா ஏழைகளும் வாங்குகிறாங்க, ஏழை அல்லாதவங்களும் இதில் வாங்குகிறாங்க.
லட்சக்கணக்கிலே 1 லட்சம் 2 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் என்று லட்சக்கணக்கிலே கொடுத்து இன்றைக்கு ஓரளவு நம்முடைய கையில் இருக்கிறது. ஆனால் கோடியை தொடக்கூட இல்லை என்று நாம் சிந்திக்கிற போது பலகீனமாக இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த விஷயத்திலே. எனவே நம்முடைய மூதாதையர்கள் நம்மை விட்டு சென்று விட்டார்கள், நமக்காக சொத்துக்களை சேர்த்து வைத்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சம்பாதித்த சொத்திலிருந்து அவங்க 1 கோடி ரூபாய் சேர்த்துருக்காங்களா, அதிலிருந்து ஒரு 10%, 5% ஏதாவது ஒரு தொகையை அவர்களுடைய பேராலே கர்ல ஹசனா என்கிற முறையிலே கொடுத்து வைத்தால் அன்றிலிருந்து இன்று வரை என்றைக்குமே அவங்களுடைய கபருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே இதில் அழகிய கடனிலே சேர்ந்தவர்கள் அவர்களுடைய தந்தைக்காக வேண்டி கொடுத்தவர்களுடைய அந்த காசு பணம் இன்றைக்கு பல்கி பெருகி பல கோடிகளாக நன்மைகள் அவருடைய கபர்களுக்கு போய்கொண்டே இருக்கின்றன. கியாமத்து வரை போய்கொண்டே இருக்கும். இது போன்ற ஒரு பிறர்க்கரிய பாக்கியம் வேற எதுவும் இருக்க முடியாது. ஆகையினாலே பலரும் தங்களுடைய தாய்க்காக வேண்டி தந்தைக்காக வேண்டி அவர்களால் முடிந்த தொகைகளை எல்லாம் இந்த அழகிய கடன் திட்டத்திலே சேர்த்திருக்கின்றார்கள். அது அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா எந்த நோக்கத்தில் அவர்கள் கொடுத்தார்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஆக்குவானாக. அவருடைய வியாபாரத்திலே பரக்கத்து வேண்டும் என்று பலரும் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய வியாபாரத்திலே பரக்கத்தை தருவானாக. அவர்கள் காலம் சென்ற அவருடைய மூதாதையர்களுக்கு மக்ஃபிரத்துக்காக வேண்டி சொர்க்கம் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் ஈசான தவாபுக்காக வேண்டி கொடுத்திருந்தால் அல்லாஹ் அதை அங்கீகரித்து அவருடைய கபரை பிரகாசமான வாழ்க்கையை தருவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்வோம். உங்களால் நீங்கள் இந்த அழகிய கடன் திட்டத்திலே சேர விருப்பம் உள்ளவர்கள் இன்ஷா அல்லாஹ் நிர்வாகிகள் அதற்குரியவர்கள் உங்களை அணுகுவார்கள். நல்ல தொகைகளை அதிலே சேகரம் செய்து வைத்து நல்ல காரியங்களுக்கு நன்மையான காரியங்களுக்கு நாம் துணை நிற்போமாக. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா உதவி செய்வானாக என்று துஆ செய்து கொள்ளுகின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா தௌஃபீகை தந்தல் புரிவானாக. ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه